Hello everyone, welcome back my YouTube channel Tricks of the Trading Tamil. என்னோட நேம் கார்த்திக். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் செகண்ட் வீக் என்ன ஸ்விங் ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம், சேம் வந்து இந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னென்ன ஸ்விங் ஸ்டாக் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி சம்திங் ப்ரைஸ் ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு சில நாலேஜஸ் நீங்கள் கேதர் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இந்த வீடியோவில் இருக்கும். இப்போ இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 6 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக்டு. இதில் இந்த டிடி பவர் சிஸ்டம்ஸ் அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாரல் ஓவர்சீஸ், இது ரெண்டுமே வந்து நான் எல்லாருக்கும் பொதுவாகவே கொடுத்துருந்தேன். இந்த மாரல் ஓவர்சீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் தேர்ட் வீக் அனலைசஸ் வீடியோவில் வந்து இந்த ஸ்டாக் நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு 21% டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தது இந்த ஸ்டாக் டார்கெட் கிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிடி பவரை பொறுத்தவரை ஜென்ரல் குரூப்பில் நான் மெசேஜாக போட்டிருந்தது தான். அரௌண்டு நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். நம்ம இதை வந்து கொடுத்துருந்தது மே 31 வந்து கொடுத்துருந்தோம். ஓகே, அது நம்ம லைவாகவே காட்டிடலாம். மே 31 வந்து நம்ம இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தது. எஸ், இந்த இடத்துல பாருங்கள் நான் கொடுத்துருந்தேன். டிடி பவர் சிஸ்டம்ஸு, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, எஸ்எல்ஐ டார்கெட், இது எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் ஹிட்டு. இது ஒரு 36% அரவுண்டு ஹிட்டு. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜென்ரலாகவே எல்லாருக்குமே பொதுவாக கொடுத்துருந்தது தான். ஸோ மேபி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கீழே செக்ஷன் 1ல் இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்டாக்குமே பார்த்தோம் அப்படின்னா என்னோட ப்ரீமியம் குரூப்பில் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வீடியோ புதுசாக பார்க்குறவங்க அல்லது ஆல்ரெடி குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ப்ரியாரிட்டி குரூப் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது என்னென்ன ஸ்டாக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறமேட்டு எப்போ டேட் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது நான் ஷோ பண்ணிடுறேன். ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு ஒரு 17% டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்டாக் டார்கெட் கிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ், ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆக்சுவலாக ஸ்டாக் வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சார்ட் வந்து நான் காட்டிடுறேன். ஜென்ரல் குரூப்லேயே நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். இது அரௌண்டு நம்மளோட டார்கெட் ஹிட்டான டேட் வந்து செப்டம்பர் 7th ஹிட் ஆனது. ஸோ அந்த சார்ட் ஏன்னா ஸ்ப்ளிட் ஆனது வந்து நெக்ஸ்ட் டே தான், சாரி செப்டம்பர் 6 வந்து இது டார்கெட் ஹிட் ஆனது. ஸோ இது மட்டும் நான் வந்து குரூப்பில் காட்டிடுறேன். இந்த ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் நான் காட்டிடுறேன். ஸோ அது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேரமவுண்ட் கம்யூனிகேஷன், இந்த ஸ்டாக் ஒரு 90% கிட்டத்தட்ட டார்கெட் கிட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி குரூப்பில் நான் கொடுத்துருந்த ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு சினிலைன் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டார்கெட் எய்ம் பண்ணது வந்து ஒரு 127 வரைக்கும் எய்ம் பண்ணது. பட் ஆனால் இன்பிட்வீன்லேயே வந்து நான் இதுக்கு டார்கெட் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருந்தேன். 22 வரைக்கும் மட்டும், 122 வரைக்கும் மட்டும் எய்ம் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தது. இதில் வந்து ஒரு 23% டார்கெட் கிட்டு. ஸோ இது நான் வந்து இந்த பெய்டு குரூப்பில் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த 4 ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு, ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ், பேரமவுண்ட் கம்யூனிகேஷன், சினிலைன் இந்தியா லிமிடெட், இந்த 4 ஸ்டாக்கும் மட்டும் நான் இப்போ ஷோ பண்ணிடுறேன். இது ஆக்சுவலாக பெய்டு குரூப்பு. இதில் வந்து நம்ம கொடுத்துருந்தது அரௌண்டு ஐடிஎஃப்சி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 11th வந்து நம்ம கொடுத்துருந்தது. எஸ், இந்த இடத்துல அப்டேட் பண்ணியிருந்தோம். 82 ரூபாய்க்கு வந்து பையிங் சொல்லியிருந்தது, 96 ரூபா 40 காசு டார்கெட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் கிட்ட ஒரு 17%. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ், இதுதான் இந்த ஸ்ப்ளிட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இந்த ஸ்டாக் ஜூன் 28 நம்ம கொடுத்துருந்தது. இப்போ நான் இதில் ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஜென்ரல் குரூப்பில் நான் கொடுத்துருக்க மாட்டேன். பெய்டு குரூப்பில் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். எஸ், ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரை நம்ம பை பண்ணது வந்து 358, டார்கெட் வந்து 422 வந்து எய்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு 21% டார்கெட் ஹிட்டு. நெக்ஸ்ட் வந்து
பேர்மன் கம்யூனிகேஷன் அது வந்து கொடுத்துருந்தது ஜூன் 16 கொடுத்துருந்தோம். ஜூன் 16 பேர்மோன் கம்யூனிகேஷன் ஜூன் 16ஆம் தேதி வந்து கொடுத்துருந்தது. 36 ரூபாய்க்கு வந்து நம்மளோட பையிங் சொல்லியிருந்தது. 68 ரூபா நம்மளோட டார்கெட் கிட்டத்தட்ட இதில் ஒரு 90% டார்கெட்டு, 90% வந்து இதில் டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து சினிலைன் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட், இது வந்து ஆகஸ்ட் 4 கொடுத்துருந்தது. லாஸ்ட் மந்த்து 4 கொடுத்துருந்தது. சரியாக ஒரு மாதம் ஹோல்டிங்கு. இதில் வந்து ஒரு 23%. இது வந்து ரெண்டாவது டார்கெட் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுவும் இந்த இடத்துல டேக் இருக்கும். எஸ், சினிலைன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இது நாம் ஆகஸ்ட் 4 வந்து கொடுத்துருந்தோம். 99 ரூபா வந்து பையிங் ரேஞ்சு சொல்லியிருந்தது. 99 ரூபா 50 காசு பையிங் ரேஞ்சு சொல்லியிருந்தது. ஸோ இதில் அந்த இது மட்டும் காட்டியிருந்தேன். ரெண்டாவது டார்கெட் சேஞ்சஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல ஆகஸ்ட் 18 வந்து அப்டேட் பண்ணியிருந்தது. 22 ரூபா, 27 ரூபா எய்ம் பண்ண டார்கெட்டு ஒரு 22 ரூபாயிலே கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸில் எதிர்பார்த்தது அதே மாதிரி 27 போகல, அங்கேருந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் தான் கொடுத்தது. ஸோ இதில் வந்து ஒரு 23% வந்து டார்கெட் கிட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் அது ஸ்டாக்கு ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை நான் காட்டிடுறேன். ஏன்னா அது ஸ்ப்ளிட் ஆனதுனால டோட்டலாக ஒரு கொலாப்ஸ் தான் இருக்கும். எஸ், இந்த இடத்துல ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 357க்கு பை பண்ணிவிட்டு, இதுவும் ஆக்சுவலாக டார்கெட் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தது தான். டார்கெட் சேஞ்ச் வந்து இதுவும் நான் குரூப்பில் கொடுத்துருந்தேன். ஸோ எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் இது பண்ணியிருப்பேன். இதில் ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க சொன்னது வந்து ஜூன் 28 358 ரூபாய்க்கு பை பண்ணிட்டு 422 ரூபா டார்கெட் எய்ம் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து டார்கெட் சேஞ்ச் கொடுத்தது 432 சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது வந்து செப்டம்பர் 1. இப்போ ஒரு லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நம்ம சொல்லியிருந்தது. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் ஹிட்டு ஒரு 21%. ஆஃப்டர் தட் தான் இந்த ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 1:2 அப்படிங்கிற ரிஸ்க்கு, சாரி 1:2, அதாவது ஒரு ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டாக்காக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் இருந்தது அப்படின்னா அதை 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. பட் ஆனால் இதில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் ப்ரியராகவே நம்ம. அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வீக் ஃபோக்கஸ் என்ன ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஹேவல்ஸ் இந்தியா. ஸ்டாக்கில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துருவோம். ஆஃப்டர் தட் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது சார்ட்டு ரொம்ப ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், கிட்டத்தட்ட 1.25 வருஷத்துக்கு உண்டான பேட்டர்ன். ஸோ இதில் வந்து கிளாரிட்டி இருக்காதுங்கிறதுனால நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாக் வந்து கீப் ஆன் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேயே தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் இந்த 2 சப்போர்ட் கிரியேட் ஆன வாட்டி, இந்த 2 லோ கிரியேட் பண்ண வாட்டி நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ தேர்ட் டைமும் பர்ஃபெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது. 4th 5th இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேக் அவுட் ஃபேஸுங்கிற மாதிரி தான். டிசம்பர் அப்படின்ற பட்சத்தில் இது இந்த உக்ரைன் வார் டைமில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன், 2022. ஓகே, இந்த ஃபேஸில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. சேம் அப் சைடில் பார்க்கும்போது கீப் ஆன் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் மேலே, சாரி ரெசிஸ்டன்ட் லைன் பார்க்கும்போது கீப் ஆன் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் இருந்துகிட்டே இருக்குது. 1 2 தேர்ட், இது வந்து 3. எப்பயுமே ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா 3 ரிஜெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து வேலிட். அப் சைடு ரெசிஸ்டன்ட் லைன் ஆகட்டும், டவுன் சைடில் சப்போர்ட் லைன் ஆகட்டும், 3 முறை ஒரே லைனில் ரிஜெக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து வேலிடு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸு பிரேக் அவுட் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே கொடுத்துருக்கு.
பட் ஆனால் இன்னும் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் வேணும், ஒரு ஸ்ட்ராங்கானது இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய விக் வந்திருக்கு. ஸோ மேபி இது பிரேக் அவுட் கொடுத்துருந்து மேலே ஏறி இருந்தாலுமே இது உள்ளே இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது வாட்ச் லிஸ்ட்டில் மட்டுமே வச்சுருந்தேன். ஸோ வீடியோவில் எதுவும் அப்டேட் பண்ணல. இப்போ பொதுவாக இந்த பெய்டு குரூப்லேயும் வந்து கூட நான் இந்த ஸ்டாக் அப்டேட் பண்ணலை. ஓகே, இந்த வாரம் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலான்னு பார்த்தது. இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 5% ஒரு சூப்பரான ஒரு மூவ்மெண்ட் வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. இது வந்து கைண்ட் ஆஃப் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது ஒரு ஃபஸ்ட்டு பேட்டர்னாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேயே 2 பேட்டர்ன் வந்து என்னோட வியூவில் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்கு ஒரு கைண்ட் ஆஃப் டபுள் பாட்டம் ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்ச் பார்க்கும்போது ஒரு டவுனு என்ன ப்ரைஸ் ஏரியா சப்போர்ட் எடுத்ததோ அரௌண்ட் ஒரு 1030லேருந்து 1045 இந்த ப்ரைஸ் ஏரியாவில் சப்போர்ட் எடுத்தது பார்த்தீங்களா. ஸோ அதே இடம் வரும்போது இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த இடம். ஸோ நமக்கு வந்து மேஜராக இந்த லோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சப்போர்ட் லைனை வந்து இந்த இடமா டபுள் பாட்டமுக்காக நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். சேம் நெக்ஸ்ட்டு வந்து டபுள் பாட்டமுக்கு உண்டான நெக் லைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ஏரியா அரௌண்ட் 1380 அப்படிங்கிற ப்ரைஸ் ஏரியா வந்து இந்த டபுள் பாட்டம் ஃபேஸ்க்கு உண்டான நெக் லைனாக இருக்கும். கீப் ஆன் ஹையர் லோ ஃபார்மேஷன். இங்கே ஒரு ஹையே இந்த ஹை வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணும்போது கிடையாது, ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்து இந்த ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய இந்த லோ நான் கன்சிடர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2 லோவுமே ஒரே லோ பேஸ்லேயே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த லோ நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆனது இது ஹையர் லோ ஃபார்மேஷன். நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்புறமேட்டு கிரியேட் ஆன இங்கே ஒரு லோ. தேர்டு இப்போ இந்த பிரேக் அவுட்க்கு முன்னாடி கிரியேட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஒரு லோ. கிட்டத்தட்ட கீப் ஆன் ஹையர் லோ ஃபார்மேஷன் இருக்குது. ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஸில் இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த 2 லாஜிக் பார்த்துட்டோம். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சேம் வந்து டபுள் பாட்டம் ஃபேஸும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக ஸ்டாக்கோட டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே எய்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டாக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 1450 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இந்த வீக்லி கேண்டிலோட லோக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கோங்க. இந்த பிரேக் அவுட் கேண்டில் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கைண்ட் ஆஃப் பியரிஸ் என்கல்ஃபிங் டைப்பில் ஒரு ஸ்ட்ராங் பியரிஸ் கேண்டில் வந்தது அப்படின்னா தான் இதை கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நம்மளோட எஸ்எல் வந்து இந்த லைனுக்கு கீழே இருந்தால் பெட்டர். ஃபஸ்ட்டு டார்கெட்டு 1605 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு வந்து எய்ம் பண்ணலாம். 1:1.3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ஒரு 8% ஸ்டாப் லாஸு, ஒரு 10.25% வந்து டார்கெட்டு. நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 1965 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எதிர்பார்க்கலாம். 1:4.4 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஸ்டாக் வந்து ப்ளே பண்ணலாம். இது வந்து ரெண்டாவது டார்கெட்டு. கிட்டத்தட்ட ஒரு 35% வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து என்னோட வியூ மட்டும் தான். நான் டெக்னிக்கல் இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கார்டாக நான் வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக் பை பண்ணுறதா இருந்தால் பை பண்ணிக்கோங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். இது வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட வியூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை.